அன்பு நண்பர்களே, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் கலங்குறேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே வந்து திரும்ப ஒரு கம்பேக்னு சொல்ல முடியாது. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப வந்த பிறகு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. உண்மையாவே சொல்ல போனா எல்லா வீடியோஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப ரெஸ்பான்சிவா எல்லாமே வந்து நல்லா பாக்குறீங்க. நிறைய வியூஸ் வருது, நிறைய கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இதுவும் சொல்றீங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்க நல்லா பண்றதையும் நீங்க எடுத்து பாராட்டுறீங்க. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. போத் இன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய ஆதரவு தான் நிச்சயமா எங்களுக்கு தேவை. நிச்சயமா இன்னும் சூப்பரான கண்டென்ட்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏசியா கப் இந்த ஒரு வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பேச போறோம். ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி சுனாப்பா லோக்கல் கூன். என்ன கைஸ், ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். முதல்ல இந்த ஏசியா கப் அப்படின்னு எடுத்துக்கும் போது எப்படி இருக்கு இந்த ஈவெண்ட், இந்த டோர்னமெண்ட் முழுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படிங்கிற மாதிரி மத்த டீம்ஸ் எல்லாம் எதுக்கு வருது, என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது நிறைய. ஆனாலும் என்னதான் இந்த ஈவெண்ட் மேல ஒரு ஹைப் இல்ல, ஒரு ஈவெண்ட்ல ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படி இப்படி நம்ம சொல்லப்பட்டாலும் கூட, இந்த ஈவெண்ட்ல இருந்தக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவ்வளவு இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, இது இருக்கு, திடீர் அப்செட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வந்து நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாவே சொல்ல போனா சூப்பராவே நம்ம வந்து இந்த வாரம் எப்படி நடந்துச்சு, இந்த ஏசியா கப் இது வரைக்கும் எப்படி போயிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. 4 டீம் குவாலிஃபை இருக்கு. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தியா அண்ட் பாகிஸ்தான். சோ 4 டீம் வெற்றிகரமா குவாலிஃபை இருக்கு. அப்படிங்கிறப்போ எப்படி இருக்க போகுது இந்த சூப்பர் ஃபோர்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த ஏசியா கப் எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் ஒரு சின்ன ஒரு ஒரு ஓவர்வியூ, ஒரு ரிவ்யூ மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு ரிவ்யூ செஷன் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம ரிவ்யூன்னு சொல்லுவோம். அதான் நம்ம என்னைக்குமே அந்த டாபிக்ல ஸ்டிக் ஆனதும் இல்ல, ஃபாலோ பண்ணதும் இல்ல. நம்ம வாட்டுக்கு என்ன நமக்கு தோன்ற கதைகள்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே கூட, இன்னைக்கு இதை பத்தி சும்மா எப்படி இருந்துச்சு ஏசியா கப், எப்படி நம்ம இந்த ஓவர்வியூ போச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசலாம். சோ பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து இன்னைக்கு கோட் பண்ண வேண்டியது, நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் எடுக்கணும்னு நினைச்சது வந்து வேற டாபிக் தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது. ஆனா நேத்து ஒரு மேட்ச் பார்த்தேன், இந்தியா வர்சஸ் ஓமன். உண்மையாவே சொல்றேன், ஒரு சூப்பரான மேட்ச். ஒரு நல்லா இருந்துச்சு இந்த கேமே. அதாவது ஒரு அசோசியேட் நேஷன் டீம் மாதிரி எனக்கு ஓமன் தெரியவே இல்லை. ரொம்ப சூப்பரா ஃபைட் பண்ணாங்க, ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே ஒரு மாதிரி நல்லா கொண்டு போனாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு சூப்பராகவே ஆடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இதா இருந்துச்சு. உண்மையாவே அதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். சோ சூனாப்பனா, ஹியர் டு யூ. சோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை பத்தி நீ சொல்லு, நீ என்ன ஃபீல் பண்ற, அதே மாதிரி கூன் நீயும் சொல்லு. அப்புறமா நம்ம அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சு ஏசியா கப்ல அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பர்களே. சோ ஸ்டார்ட் வித் யூ. ஸோ மர்ஃபி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஏசியா கப்லயே வச்சு நேத்து நடந்த மேட்ச் தான் ஓரளவுக்கு பாக்குற மாதிரியாச்சும் இருந்துச்சு மர்ஃபி. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஒரு டீமோட ஆடணும், அது மேட்ச் ஆடாது அந்த மாதிரி இருந்துச்சு நீ எனக்கு. வா, அடுத்த ரிவ்யூ இருக்குல்ல, அதுல பாத்துக்கிறேன் உன்னை. இப்ப ஆமா இப்ப இதுக்கு வா, அதுல நான் கவனிச்சுக்கிறேன் உன்னை. ஆமா, ஓகேவா. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் ஓரளவுக்கு டஃப் ஃபைட்டே கொடுத்தாங்க ஓமன். ஏன்னா ஓபனிங் பார்ட்னர்ஷிப் 50 கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஓமன் பேட்டிங்ல பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராமிஸ் தெரியுது. ஓகே, ஆப்கானிஸ்தான் மாதிரி இவங்களும் கொஞ்சம் வளர்ந்து வர டீம், ஓகே இவங்களால கொஞ்சம் காம்படிட் பண்ண முடியும் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் சூப்பர் மேட்ச். ஓகே, ஆனா இந்தியாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெத்தாஜிக்கா ஆட்ட மாதிரி தானே இருந்துச்சு. சரி, ஓமன் தானே, சூரியகுமார் பாரு பேட்டிங்கே வரல, இப்போ வரவெல்லாம் போய் இறங்கி பேட்டிங் இறங்குன்னு சொல்லி நல்லா தான் பண்ணுனாங்க. கொஞ்சம் இந்தியாவும் கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்துச்சு. ஓமன் தானே எப்படி ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒன் மோர் திங், சஞ்சு சாம்சன் நம்பர் 3 ஆட வச்சாங்க, அது குட் திங். 2 மேட்ச் பேட்டிங்கே வரல சஞ்சு சாம்சனுக்கு, வந்து 50 அடிச்சாரு. நாட் த பெஸ்ட் ஆஃப் சஞ்சு சாம்சன் 50, பட் குட் 50 ஃபார் அ டீம். ஸ்ட்ரைக் ரேட் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, பட் டீமுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் மெயினா நான் பேசணும்னு நினைச்ச மாதிரி இந்தியா டீம்ல அபிஷேக் சர்மான்னு ஒருத்தர் இருக்கான். என்னத்த நான் சொல்றது, லாஸ்ட் இயர் தான் டெபியூவே பண்ணாரு T20ல. அந்த ஐபிஎல் முடிஞ்சு 2024 ஐபிஎல் எஸ்ஆர்எச் அடுத்ததுக்கு அப்புறம் இந்தியாக்குள்ள வந்தாரு. ரைஸ் பத்தியா 1 இயர்ல நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். அதை பத்தி என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் மர்ஃபி? குண், நீ சொல்லு குண். அபிஷேக் சர்மா பத்தி சொல்லு, அப்படியே ஒருத்தனா போவோம் அப்படியே. ஆக்சுவலி அபிஷேக் சர்மா ஒரு ஃபினாமினல் பேட்ஸ்மேன். இப்போ அப்கமிங் நம்ம யங்ஸ்டர்ஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பா T20க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓப்பனர்ஸ் வந்து அபிஷேக் சர்மா தான். அந்த ஆக்சுவலி இதே மாதிரி ஆடிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவர் ஒரு பெர்மனன்ட் பொசிஷன் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு. கண்டிப்பா அதுக்கு ஒரு இதே இல்லை, கொஸ்டின் மார்க்கே கிடையாது. ஸோ ஆக்சுவலி நேற்றுக்கு மேட்ச் பார்க்கணும், முன்னாடி மேட்ச் பார்க்கும்போது சரி, இந்த மேட்ச் சரி, எடுத்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பவுண்டரி தான். மிஸ்டர் ஷேவாக் அடிக்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி பிளேயிங்ல ஆடிட்டு இருக்காரு. எடுத்தா அடிச்சாலே பவுண்டரி தான் ஸ்டார்டிங். ஸோ இஸ் அ ஃபினாமினல் ஆட் டு த இந்தியன் டீம் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. சோ மர்ஃபி, கூன் சொன்னது இன்னொரு பாயிண்ட். ஓகே, அடிச்ச அடி அந்த மாதிரி. ஆனா அபிஷேக் சர்மா பெரிய ஸ்கோர் அடிக்க மாட்டேங்கிறார். 50, 60, 70 அடிக்க மாட்டேங்கிறாரு. அந்த பவர் பிளேல நமக்கு இந்தியாக்கு என்ன வேணும்? ஸ்டார்ட் 10 பால்ஸ்ல 30 ரன்ஸ், 10 பால்ஸ்ல 20 ரன்ஸ், 15 பால்ஸ்ல 35 ரன்ஸ். அதை கரெக்டா செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடாரு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நினைக்கிறேன். அப்பதான் அப்கமிங் வர பேட்ஸ்மேன் லைக் கில்லு,
கீழ வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் செட்டில் ஆக டைம் எடுக்கும். அப்ப சூரியகுமார் திலக் வருமா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி செட்டில் ஆகி அவங்க பேஸ் ஸ்கோர் அடிக்க சான்ஸ் இருக்கு. இவர் வந்து பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆச்சு கொடுத்த 2 ஓவர்ல 30 ரன் 3 ஓவர்ல 50 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. சோ இது பத்தி ஆமா. என்ன நினைக்கிறீங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா வந்து எப்படின்னு கேட்டா ஒரு ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட் பிளேயர். உண்மையாவே சொல்ல போனா அவரை மெயினா இந்த ஸ்குவாட்ல வந்து நீ வந்து பாத்துருக்கணும். கிட்டத்தட்ட அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு எஸ்பி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கயக்வாத்னு சொல்லிட்டு இந்த நேம்ஸ் தட் அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் பார்த்தா வெரி வெரி பிக் நேம்ஸ். டி20 கிரிக்கெட் பெட்டரேட்ல அவங்க ஒரு பெரிய நேம்ஸ். அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவருக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்பவே இவருக்கான ரோல் இஸ் வெரி வெரி கிளியர். அவங்களுக்கு வந்து இவர் வந்து நின்று 100 அடிக்கணும் அதெல்லாம் தேவையே கிடையாது. இது 20 ஓவர் ஃபார்மேட் மேட்ச். அந்த 6 ஓவர் எவ்வளவு தூரம் இவர் கேப்டலைஸ் பண்ண போறாங்கிறது மட்டும் தான் அபிஷேக் சர்மா கிட்ட தான் எக்ஸ்பெக்டும் பண்றாங்க. அதுதான் அவருக்கான ரோலும் கூட. அவர் போய் அங்க நின்று பொறுமையா கட்ட வச்சு ஆடுறதுக்குலாம் அவரை வந்து அங்க அனுப்பவே கிடையாது. அவரோட ரோல் அவர் பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டி20க்கு ஒன் ஆஃப் த குட் பேட்ஸ்மேன்ஸ். உண்மையாவே வந்து இன்னும் அவர் நல்லாவே ஃபர்னிஷ் ஆகி போவார். ரொம்ப யுவராஜ் சிங்கோட பட்டரை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும், நாச் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு. நல்ல பிளேயரும் கூட, மோஸ்ட் டேலண்டட் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அதான் சொல்றேன், ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கிற வைக்கிற, ஒரு பாலுக்கு 8 ரன் எய்ம் பண்றாரு. வரலாம் எங்க இருந்தாச்சும் அது 8 ரன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 6 ரன் கூட அடிக்க முடியாது. ஆனா அவர் 8 ரன் கேம் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர். எந்த பாலுமே வந்து ஐ டோன்ட் திங்க் சோ தட் ரொம்ப நம்ம இதா ஆடணும் பயந்து ஆடணுங்கிற மாதிரியான பிளேயர்லாம் கிடையாது. எல்லா பாலுக்கும் அவருக்கு தோன்ற ஷாட்ஸ்க்கு போயிட்டே இருப்பாரு. அதுதான் அவரோட ஆட்டிடியூடும் கூட, அதுதான் அவரோட பிளேயிங்கும் கூட. உண்மையாவே வந்து ஹீஸ் வெரி குட் ப்ராமிஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். கண்டிப்பா வந்து இந்த ஆட்டிடியூட் அவர் இருக்கணும்னு நான் சொல்றேன். அவர் வந்து மாத்தக்கூடாது இதை. ஏன்னா அவர் ஆட்டிடியூட் அது போதும். ஏன்னா 20 ஓவர் நம்ம மேட்ச் 20 ஓவர் பின்னாடி இருக்கவங்களுக்கு அவரோட ரோல் அவர் பண்ணா போதும். அவர் ஒன்னும் இருந்து கடைசி இருக்காரு. ஏன்னா நின்று ஆடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சுமன் கில் இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு, எல்லாரும் வருவாங்க அதுக்கு அடுத்து ஆடுறதுக்கு. அவரோட ரோல் பர்ஃபெக்டா இருக்கு. அவர் வந்து அந்த ஆடிட்டு போனாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவே இன்னொரு பிளேயர் மாதிரி அபிஷேக் சர்மா ஒரு சைடு இருந்தா இன்னொரு பிளேயர் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேயர் டு கெட் 100 விக்கெட்ஸ் இந்த டி20. ஆமா ஆமா. சோ ஓவரால் இதுல பிளேயர்ஸ் லிஸ்ட்ல பார்த்தா நம்ம டாப் 10க்குள்ள வந்துட்டாரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்ல. அவரை ஏன் இந்தியா ஆடவே வைக்க மாட்டேங்கிறாங்க ஆஃப்டர் த டி20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம்? ஏன்னா டி20 வேர்ல்டு கப்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஏன்னா நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க, பேசிட்டு போயிடுறாங்க. ஓகே, அந்த ஹர்திக் பாண்டியாவும் அந்த கடைசி ஓவர் போட்டு இந்த கிளாஸ் விக்கெட் எடுத்து அது மாதிரி பேசிட்டு போயிரு. ஆனா ஹர்ஷ்தீப் சிங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்தியாவுக்கு அவர்தான் லீடிங் விக்கெட் டேக்கர், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் டாப் 10லயே வந்துட்டாரு. ஓகே, எடுத்தாரு. ஓகேவா? அவரை ஏன் விடுறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்ல வருதுன்னா, ஜெய்ஸ்வால வந்து ஓப்பனிங் ஆட வைக்க மாட்டேங்கிறாங்களா டி20 செட்டப்ல கொண்டு வரணும். அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் அப்பப்போ மட்டும் சான்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு தோணல மர்ஃபி, எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அந்த இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட். ஏன்னா 20th ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து டி20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வீசினது எல்லாம் பேசுவோம். தவிர 19வது ஓவர்ல ஹர்ஷ்தீப் சிங்கோட பவுலிங்கால தான் 20வது ஓவர்ல டேவிட் மில்லர் வந்து விக்கெட் கொடுத்துட்டு போவார் டப்புன்ட்டு. இல்லன்னா விக்கெட் போற சான்ஸ் ஃபுல் பிரஷர். 4 ஓவர்ல வெறும் 27 ரன் 24 ரன் தேவை. ஈஸி ஒரு டி20 ஃபார்மேட்டுக்கு அது அடிக்கக்கூடிய ரன்னே கிடையாது. அப்படியே சும்மா போற போக்குல அங்கிருந்து தோக்குறதெல்லாம் சான்ஸே கிடையாது உண்மையா சொல்லணும். ஆனா அந்த 19வது ஓவர்ல இவர் போட்ட பவுலிங் வந்து நம்ம வந்து நெக்லெக்டே பண்ண முடியாது. பர்ஃபெக்டா போட்டாரு, பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷனா இருந்துச்சு. உண்மையாவே வந்து ஒரு சூப்பர் பிளேயர் தான் அவரு. ஆனா என்ன பிரச்சனை கேட்டேன்னா, இவருக்கு கிடைக்காம இருக்கிற சான்ஸ்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கிடையாது, டீம் காம்பினேஷன். பிரச்சனைக்கு டீம் காம்பினேஷன். அந்த கிரவுண்டுக்கு தகுந்த பிளேயர்ஸ் இங்க வேணும். அதுதான் பிரச்சனை. ஓகேவா? இப்ப துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல வந்து அவங்களுக்கு தேவை ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போதும், இன்னொருத்தர் ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, இவங்களை வச்சு மேட்ச் பண்ணா போதும். எனக்கு வந்து இன்னொரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர் வேண்டாம். எனக்கு ஸ்பின்னர்ஸ் வேணும், எனக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வேணும், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் வேணும். அப்படி இவங்க போயிருக்காங்க காம்பினேஷன். இந்த காம்பினேஷனாலதான் ஹர்ஷ்தீப் சிங் சான்ஸ் கிடைக்க முடியாது. தவிர ஹர்ஷ்தீப் சிங் இஸ் நாட் பர்ஃபார்மிங் பிரச்சனை கிடையாது. ஹர்ஷ்தீப் சிங் இஸ் வெரி குட் பர்ஃபார்மர். அது இந்தியா டீமுக்கு தெரியும். அவர் வந்து அவருக்கான லைன் லைட் வந்து அவர் கண்டிப்பா கிடைக்கும் தான் எனக்கு தோணுது. அவருக்கு வந்து கிடைக்காம போயிடும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அவருக்கான லைன் லைட் கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் இஸ் a phenomenal player. அவருக்கு நிச்சயமாக அந்த லைன் லைட் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கான டீம் காம்பினேஷன் அவருக்கு இல்ல. நான் மீண்டும் சொல்றேன், இந்தியா டீம்ல நீங்க எடுத்துக்கிட்டேன்னா கிடைச்ச பிளேயர்ஸோட கிடைக்காத பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்து அவங்கள வச்சே நீ ஒரு 4 டீம் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி யூ ஹேவ் பூல் ஆஃப் டேலண்ட்ஸ். இது என்ன பிரச்சனை, அன்னைக்கு தேவையான காம்பினேஷனுக்கு அவங்க செட் ஆவாங்களா சூட் ஆவாங்கன்னு வச்சுதான் நம்ம பேச முடியுமே தவிர. இப்ப அபிஷேக் சர்மா சூப்பர் பிளேயர் அப்படின்னா எஸ்சி ஜெய்ஸ்வால் என்ன கம்மியான பிளேயரா? அவரும் சூப்பர் பிளேயர் தான். இப்ப அவர் ஆட மாட்டாரா? அவரும் ஆடுவாரு. இங்க பிரச்சனை அதுதான். ஒரு இடத்துக்கு 4 பேர் 5 பேர் போட்டிட்டு நிக்கிறாங்க. தெரிஞ்சு நமக்கு தெரியாம எத்தனை பேர் நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய சிற்றறிவு கெட்டது இவ்வளவு எட்டாத இதுக்குன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த சின்ன கன்ஃபியூஷன்ஸ் தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இதா இருக்காது. அண்ட் திஸ் மேட்ச் வாஸ் எக்ஸலென்ட்லி ஃபினாமினல். உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஓமான் சல்யூட் கைஸ், உண்மையாவே நல்லா ஆடினீங்க. இன்னுமே நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம். நிச்சயமாக ஒரு கடத்தை நீங்க ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டா வருவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அதை விட ஒரு பெரிய மனக்கஷ்டம் என்ன கேட்டேன்னா,
ஆ. இதே மாதிரிதான் ஒரு ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் இவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்த டீம் ஆப்கானிஸ்தான். எனக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட பிடிக்காத விஷயம் இப்ப என்ன பிரச்சனைனா, நல்லா டீம் அவங்க உண்மையா இப்போ நான் சொல்றேன், ம். சூப்பர் டீம், ம், பொட்டன்ஷியல் இருந்த டீம் அவங்கலாம். ம். ஆனா எனக்கு பங்களாதேஷ் மேட்ச் அவங்க வந்து ரொம்ப நடுவல்ல கோட்டை விட்டாங்க. அது வந்து ரொம்ப அபட்டமா, ரொம்ப ரொம்ப இப்படி இருந்தது. அந்த அட்டாஜிக்னஸ் வந்து அபட்டமா தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்ன தெரிஞ்சது கொஞ்சம் மேட்ச்ல. அசால்ட்டா விட்டாங்க எனக்கு பங்களாதேஷ் எப்படி கரெக்ட் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் போன மாதிரி கரெக்ட் எனக்கு ஓவர் தோணுச்சு. கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு கரெக்ட் நினைக்கிறேன். ஓவர் ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ். கான்பிடன்ஸ். கரெக்ட் ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா இவ்வளவு ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டக்கு விக்கெட் கொடுத்தாங்க. ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அது. ஆக்சுவலா அது கை மீறி அது விட்டது வந்து ஆப்கானிஸ்தானுடைய ப்ராப்ளம். இட்ஸ் பங்களாதேஷ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல ஆனா முடியாது மர்ஃபி கடைசியில. இன்னொன்னு ஆக்சுவலி என்னன்னா, ம், ஆப்கானிஸ்தான் இது ரொம்ப பிரச்சனை மர்ஃபி. ஏன்னா சேசிங் இருக்குல்ல, அவங்க அந்த 160 170 கிட்ட போச்சுன்னா அவங்களால சேசிங் பண்ண முடியல. ஏன்னா நீயே எடுத்து ம், பாரு, ம், ம், அவங்க ஆப்கானிஸ்தான் வின் பண்ண மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா செட் பண்ணுறது. இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு டிஃபெண்ட் பண்றாங்க. ம். ஓகே, ம். Exactly. சேசிங்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங்ல கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்கும்னு தோணுது. ஏன்னா பிகாஸ் 160க்கு மேல போனாலே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மர்ஃபி. ஏன்னா பங்களாதேஷ் 167 சம்திங் அந்த ரேஞ்ச் தான் அடிச்சாங்க. ம், 160 ம், ம், 170 தான் அடிச்சாங்க. ஆனா அவங்களால ம். சேஸே பண்ண முடியல பாத்தியா. ஆமா ஆமா, அதுல உண்மை கொஞ்சம் உண்மை. பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஆப்கானிஸ்தான் பவுலிங் ஸ்ட்ராங், ஸ்பின்னிங் எல்லாம் ரொம்ப ம், ஸ்ட்ராங்கா ம், இருக்கு. ம், பவுலிங்ல எந்த ம், பிரச்சனையும் இல்லை. ஆனா ம். பேட்டிங்ல அந்த இப்போ குர்பாஸ் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் ராமநாத் லாஸ்ட் இயர். ஜோஷ். ஆமா. இப்ப அவரு ம், ஃபெயிலியர். இப்ராஹிம் ஜத்ரான் அவர் வந்து ம், ஓடில சூப்பரா ஆடுறாரு. எல்லா ம். மேட்சும் 50 ஹண்ட்ரட் அடிக்கிறாங்க. T20ல 100 ஸ்ட்ரைக் ரேட் 100 ஆடிட்டு இருக்காரு. இது நியாயமா சொல்லு, இந்த இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல அது கரெக்ட். அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு அந்த இப்படி குல்தூர் நைப் அவரு உட்கார வைக்கிறாரு குழுபதி. தலைமையா. அஹ், 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 அஹ். ஆக்ஸ்ல என்ன ஆக்ஸர் என்ன ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிற வேண்டிய ஆளு அவரை உட்கார வைக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுச்சு மாதிரி. ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆனாங்க கரெக்டா ஆமா 2024. ஆமா Correct. ஆமா ஆமா. அந்த காம்பினேஷனுக்கும் இப்ப இருக்க ஏசியா கப் காம்பினேஷன் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. டீம் கரெக்ட் ஏதோ கரெக்ட். பிரச்சனையா, கேப்டன்சில ஏதோ பிரச்சனையா எனக்கு தெரியல. ஏன்னா கேப்டன்சி மாறி இருக்கு. ஆமா ரஷித் கான் ஆமா கேப்டன் ஆமா. இந்த ஏசியா. எனக்கு இதுல எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு மர்ஃபி. நீ சொல்லுப்பா, பூனன் மர்ஃபி நீங்க சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குன் நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? நீ சொல்லு, நான் அதுக்கப்புறம் நான் ஓகே. எடுத்துக்கிறேன். என்னன்னா ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நல்ல டீம். அதான் நீ சொன்ன மாதிரி கேப்டன்சி இஷ்யூ இருப்பான்னு கேட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய திங்கிங் இது வந்து கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிறப்போ நிச்சயமா அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் மாத்துவாங்க. அந்தந்த பிச் கண்டிஷன் மாதிரி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி உங்க வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு டீமா நீ ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்கா நீ வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ பர்ஃபார்ம் பண்ணுமே தவிர நீ வந்து என் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் தான் ஆடுவேன், வீக்னஸ் மட்டும் ஆடுவேங்கிற மாதிரி நம்ம ஆடக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் வந்து நீ சொன்ன மாதிரி சேசிங்ல கேஸா தான் இருக்காங்க. அந்த கேஸை கண்டிப்பா இவங்க வந்து சால்வ் பண்ணணும். நிச்சயமா வந்து அதை இனி ஃபர்தர் கமிங் ஈவெண்ட்ஸ் அவங்க சால்வ் பண்ணா மட்டுமே தான் அவங்களால ஒரு லாங்கர் ரன் இந்த கிரிக்கெட்ல வந்து பெரிய இன்னும் நான் சொல்றது ஆப்கானிஸ்தானோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு பார் வச்சிருக்காங்க பாத்தியா, அந்த பார் அவங்க தாண்டி அவங்களால போக முடியும் அப்படிங்கறத என்னுடைய ஆசையா. நல்ல டீம், நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டீம். சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் அவங்க வந்து நிறைய பெரிய பெரிய விக்டரிஸ் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எவிடென்ட்டா தெரியுது. சோ அதை வந்து நிச்சயமா ஆப்கானிஸ்தான் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிதான் என்னோட இது. அண்ட் வந்து புலிக்குட்டிஸ்க்கு ஒரு ரீபான் கொடுத்த மாதிரி பங்களாதேஷ்க்கு ஒரு ரீபான் கொடுத்து விட்டாங்க. பரவாயில்ல, அவங்க வந்துட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட. அதே மாதிரி ஸ்ரீலங்கா நல்ல ஒரு டீம் பார்த்து நம்ம ஏற்கனவே சொன்னா ஜெயசூர்யா வந்த பிறகு இந்த டீம் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களும் பார்த்தா they are possible contenders. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச் ஐ எக்ஸ்பெக்ட் ஸ்ரீலங்கா டு வின். இந்த ஏன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் சொல்ல முடியாது. திடீர்னு புலிக்குட்டிஸ் வந்து நாமினி டான்ஸ் போட்டு அவங்க அப்செட் பண்ணாலும் பண்ணலாம். சோ அதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சோ நீ ஆப்கானிஸ்தான் பத்தி சொல்லு குணா, அதுக்கப்புறம் அடுத்த நீ டாபிக் என்னோட போலாம். ஓவர்வியூ சொல்லுப்பா அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் பத்தி சொல்ல. அப்புறம் ஸ்ரீலங்கா எனக்கு மர்ஃபி நம்ம ஸ்ரீலங்கா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏசியா கப் டீம் ஸ்குவாட் ப்ரிவியூ பண்ணிருக்கும் போது நம்ம ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிப்பாங்க ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்கா நம்ம டிஸ்கவுண்டே பண்ணிட்டோம் டீம் அந்த அளவுக்கு. பட் ஆனா ஆக்சுவலி பிராங்கா சொல்ல போனா பவுலிங் நல்லா இருக்கு. துஷாரா இருக்கா, நுவான் துஷாரா சூப்பரா பவுலிங் ஓப்பனிங்ல. அப்புறம் அசரங்கம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் ஒரு டீமா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்ரீலங்கா வந்து ஃபைனல்ஸ் போக சான்ஸ் இருக்கு. இந்தியா ஸ்ரீலங்கா வரலாம் நினைக்கிறேன். நான் இப்ப அதான் சொல்றேன். இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பங்களாதேஷ்க்கு கொஞ்சம் பாக்கலாம். பங்களாதேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. திடீர்னு புலிக்குள்ள திடீர்னு ஒரு நாமினி டான்ஸ் போட்டு பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியாது. குன் நீ சொல்லு. நம்மளே வெளியே குன் பாப்பா. அதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த ஆப்கானிஸ்தான் வந்து இந்த கண்டிப்பா ஏஷியா கப்ல சூப்பர் ஃபோர்ல ஃபைனல்ல கண்டிப்பா சூப்பர் ஃபோர்ல இந்த கண்டிப்பா அவங்க இருப்பாங்க, ஒன் ஆஃப் த டீம் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி தெரியல, இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் சொன்ன மாதிரி காம்பினேஷன் சரிப்பட்டு வரல. லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்துட்டாங்களோன்னு யோசிக்கிறேன். ஸோ அது வந்து இன்னும் பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க சூப்பர் ஃபோர்ல வந்து நல்ல ஒரு இன்னொரு இது இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல எப்படி ஆடி இருக்காங்கன்னு நமக்கே தெரியும். எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, எவ்வளோ அந்த கண்ட்ரியோட அவங்க அவ்வளோ இது சப்போர்ட் இல்லைன்னா கூட அவங்க
சொந்தமா இருந்துட்டு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி அவங்க டீமை பில்டப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க டீம் பில்டப். ஸோ ப்ராபப்ளி இந்த இதுல ஃபெயிலியர்ல இருந்து அவங்க ஒரு லெசன் எடுத்துட்டு திருப்பி அடுத்த டோர்னமெண்ட்ல இன்னும் நல்லா பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா இது இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் டீம் சூப்பரா இப்போ அப்கமிங் டீம் சூப்பரா இருக்கு. அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் see எப்படி என்ன ஆக போகுது. ஃபைனல்ஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் மேபி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா தான் ஃபைனல்ஸ் இருக்கலாம். நம்புறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 60% ப்ராபபிலிட்டி அதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ம், சோ ம். பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ இது என்னன்னா, நம்ம இந்த பாகிஸ்தானோட கான்ட்ரவர்சி பத்தி பேசலாம். நம்ம பாகிஸ்தான் இந்தியா வந்து ஆமா. தனி ரிவ்யூ வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, ப்ரிவியூவா இருக்கு அப்படின்னாலும் கூட அடுத்த வீடியோ அதான் வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே, மறந்துடாதீங்க. சோ பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தானோட இப்ப இந்த ஆண்ட்ரே பாய்காட்டை வந்து இவங்க வந்து இது பண்றது, அதாவது ஏற்கனவே அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் வந்து நல்லா காது கொடுத்தான்னு கேட்டு போட்டு, இப்ப வந்து திடீர்னு வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை, நீங்க இப்படி பண்ணி கூட நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த ஸ்டண்ட் பண்ணிருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. பாகிஸ்தான் தேவையே இல்லை உங்களுக்கு, ஏன் இந்த கிமிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. மேபி ஏதாச்சும் ஒரு வகையில கிராபிங் அட்டென்ஷன் ஏதாவது பண்றாங்களா, இல்ல வந்து அதனால தோற்றுறோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கிரியேட் பண்ண பாக்குறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது உண்மையாவே. அதாவது நிறைய விஷயம் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்ச்லயே வந்து இது ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டுச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது இது சப்போர்ட் ரெப்ரசென்ட் த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம். சோ இது வந்து நம்ம ஓவரா இதுல வந்து பாலிடிக்ஸோ இது வந்து ஓவரா டிபேட்டபிளாவோ இந்த டாபிக் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒவ்வொருத்தர் நேஷனுடைய இண்டிவிஜுவல் கமிட்மெண்ட் அண்ட் எமோஷன்ஸ் பொறுத்தது. சோ அதை வந்து நம்ம வந்து பெருசா வந்து இது படிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்கோம். சோ இந்த கான்ட்ரவர்சி பத்தி ஃபர்ஸ்ட் நீ என்ன நினைக்கிற சோனா? அண்ட் யூ குட், நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. ம். அதோட நம்ம இந்த வீடியோ என்ன பண்ணலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பாகிஸ்தான் பண்ணதை பார்த்து சின்ன புள்ளத்தனமா இருக்குது. ஓகே, பட் ஆனா இந்தியா வந்து தெளிவா சொல்லிட்டாங்க மேட்சுக்கு முன்னாடி. மேட்ச் ரெஃப்ரி கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நாங்க டாஸ் அப்பவும் ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டோம், மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ண மாட்டோம். இந்தியா சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இந்தியா வந்து கிளியரா தான் இருக்காங்க. ஓகே, சி ம். ஒன் மோர் திங், தேர் இஸ் நோ ரூல். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அந்த மாதிரி ரூல் எல்லாம் இல்ல. ஐசிசி Correct. ரூல் புக்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. So இந்தியா பண்ணது எனக்கு கேட்ட கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு கரெக்டா இந்தியா பாகிஸ்தான்ல. சோ மேட்ச் ஆறதே பெருசு. ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் பாய்காட் ஆயிருமோ அப்படிங்கிற நிலைமையில இருந்ததுல ஓகே பிசிசிஐ வந்து ஓகே அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா ஏசியா கப் பெரிய பிக் டோர்னமெண்ட். சோ அது அப்படி ஆகக்கூடாது. சோ டீம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆடுறாங்க. அதுவே பெருசு என்ன கேட்டா. ம். அதுல வந்து நீ ஹேண்ட் ஷேக் பண்ணல, சோ மேட்ச் ரெஃப்ரி மேல எனக்கு அப்பாலஜி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்குடா மர்ஃபி. இது எனக்கு ஏதோ நீ சொன்ன மாதிரி இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி இந்தியா கூட ஒரு பெரிய உதை ஓகே பொட்டலம் ஆயிட்டாங்க பாகிஸ்தான். சோ அதெல்லாம் கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றாங்களோ அப்படி இப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஐசிசி தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்களா அப்பாலஜி எல்லாம் பண்ண முடியாது, ஆடுனா ஆடு இல்ல ஃபைன் கட்டிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஐசிசி. சோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத மாதிரி எனக்கு தெரிஞ்சு. சேம் தான். இது ஒரு அன்வான்டட் பாலிடிக்ஸ் தான். இது கொண்டு வரது, இந்த விஷயத்த வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ள கொண்டு வரது வந்து ஒரு அன்வான்டட் பாலிடிக்ஸ். ஏன்னா நம்மளும் கரெக்டா டீசெண்டா தான் இருந்திருக்கோம். இந்த இதுல நம்மளும் ரொம்ப வாய் பேசி இதெல்லாம் அவங்க இந்த சின்ன விஷயத்த பெரிய விஷயமா கொண்டு வந்து பாகிஸ்தான் மீடியா எல்லாருமே நம்ம ஏதோ பெரிய ஒரு தப்பு பண்ண மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது வந்து இட்ஸ் நாட் ரைட். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரைட் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் see அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, சோ சூப்பர். சோ நல்லபடியா இன்னைக்கு இந்த திஸ் வீக் ஏசியா கப் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். சோ உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி நண்பர்களே. இதே மாதிரி தொடர்ந்து எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஆதரவை திரும்ப எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எங்க பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் கிரிக்கெட்டிங் எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ தேங்க்யூ so much guys. Cheers, bye bye, see you. Bye.